நமக்கு 177வது எபிசோட் இப்பலாம் எபிசோட் பத்தி யாரை கட்டுறாங்கன்னா பார்த்தா ஈனோ தான் கட்டுறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்து சர்வீஸ் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்தா அது ஏகப்பட்ட ஆளை போட்டிருக்காங்க. மேடம் வில்லேஜ் என்ட்ரிக்குள்ள வந்து யாரோ புதுவாள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவுன் கேட்ல இறங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் சக்கர ரிஜிஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு ஈனோ கட்டிட்டு இருக்கா. இது வரைக்கும் இது ரிஜிஸ்டரே ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சர்ச் டீம் சீக்கிரமே உங்களை போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோ. சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவனு யாமனகா கிளான்ல உள்ளவன் தான். போறான்னு சொல்லிட்டு ஆனல் வேகத்துல போறானுங்க. பார்த்தா ஷினோபிலாம் வேற லெவல இறங்குறானுங்க. மறைஞ்சு போறானுங்க அவனுங்க. சடனா பார்த்தா அவன் யாமனகா ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா அவன் மட்டும் சிவப்பு கலர்ல தெரியுதான். வேகமா போய் அடிச்சு நொறுக்க பாக்குறானுங்க அவனுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு பார்த்தா சாய் தான் வந்திருக்கான். டேய் நீ ஒரு வழியா கண்டுபிடிச்சின்னு சொல்றான் சாய். டேய் புது சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. பார்த்தா அதுல வந்து நம்ம ஈனோஜின் நின்னுட்டு இருக்கான். அடுத்த சீனை கட்டுறாங்க. ஈனோ வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் வாரம் நடந்துச்சு, அதான் 4th கிரேட் நிஞ்சா வார். அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம். அப்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தோம். அது எதுக்காண்டி பண்ணோம்னா நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க ஆளுங்க வந்து உள்ள வர முடியாது. அப்படி உள்ள வந்தாலும் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் அந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து சர்வலன்ஸ் சிஸ்டம்ல நிப்பாட்டிட்டோம். அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விளக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்ப அப்படி கிடையாது, முந்திதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப இந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஜுட்ஸு ஃபார்முலா வந்து உள்ள வச்சிருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காவே தானாவே பேரியர் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால அந்த பேரியரை தாண்டி யாரு தப்பானாலும் உள்ள வந்தாலும் இதை டிடெக்ட் பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. காலகட்டத்தில் நம்மளோட முன்னோர்கள் தான் வந்து இந்த பவுண்டரியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த சயின்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நைட் வந்து யார் நம்ம வில்லேஜுக்குள்ள வராங்களோ எல்லா சக்கரையும் சென்ஸ் பண்ணும். அப்படி தப்பான யார் வந்தாலுமே இதை டிடெக்ட் பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காவா. புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னா சிவப்பு கலர்ல காட்டும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு லாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருக்காவா. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் லாக் பண்ணி பிடிச்சிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அப்பாவுக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லி ஈனோஜின்னு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆபரேஷனல் டெஸ்ட்ல வந்து ஏகப்பட்ட சின்ன சின்னபியில நம்ம கூப்பிட்டு இருக்கோம். யாராச்சும் உதவுனாங்கன்னா அவங்க நாளை பின்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கா ஈனோ. நம்ம ஊருக்குள்ள யார் தப்பான ஆளுங்க வராங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அவங்களோட வேலை. அது ஒரு டெஸ்ட் தான். அதனால இதுக்கு எது கவலை எல்லாம் பட வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா ஈனோ. வேலை என்னன்னா அவங்களை கண்டுபிடிச்சு லாக் பண்றது, அவ்வளவுதான் அவங்களோட வேலை சொல்லிட்டு இருக்கா ஈனோ. பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா ஈனோஜின் பர்டோ சிக்கடா எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. நீங்கடா இங்க சரின்னு சொல்லி ஈனோஜின் கேட்டுட்டு இருக்கான். டேய் இங்க யாரெல்லாம் ஊடுருவி வருவாங்கல்ல அந்த மாதிரி ஆளா நாங்க வர போறோம்டா, நாங்க டெஸ்ட்டுக்கு வந்து உதவ போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஈனோஜின் நீ சென்சரி யூனிட்ல இருக்கிறீன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நான் ஒண்ணு இல்லடா, நான் சும்மா வந்திருக்கேன்டா, நான் சும்மா டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். உன்ட சென்சரி ஸ்கில் அந்த அளவுக்கு இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. குழந்தைய இருக்கல எங்க அம்மா சில விஷயம் சொல்லி கொடுத்தாங்கடா, ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். டேய் யாமனக்கா கிளான்ல சென்சரி ஸ்கில் தான்டா, அதுல அவங்க மாசான ஆளு, அதனால இவனும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் பீஸ்கராலே போதும்டா, இதுல எனக்கு செட் ஆகும் சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின் ஒரு பக்கம். பார்த்தா சிக்கடை ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருக்கான். என்ன புக்குன்னு கேக்குறானுங்க. இது ஒரு பிங்கோ புக்குடா, ஏன்னா நான் சுன்னின் ஐட்டம்ல ஏகப்பட்ட பேரை நான் மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப கஷ்டம்னு சொல்றான். அவன் எனக்கு எரிச்சதாண்டா வரும் சொல்லிட்டு இருக்கான். டே ஈனோஜின் யமனக்கா நீ தானு சொல்லிட்டு ஒருத்த வாரான். நான் கோஹானி யமனக்கா, உனக்கு பார்ட்னரா வர வேண்டியது நான் தான். இன்னைக்கு நடக்க ஆபரேஷன் மட்டும் சேர்ந்து தான் பண்ண போறேன்னு சொல்றான். அவன் உங்க கான்வர்சேஷன்ல நடுவில் வந்து நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் சிக்கடை நேரா, இவன் தான் பர்ட் உசுமாக்கின்னு சொல்றான். நீங்க பண்ண போற உதவியில எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கோஹானு. சரிடா உங்களை அங்க பாக்குறான்னு சொல்லிட்டு பர்ட்டோ சிக்கடை வேகமா போறானுங்க. டே நீ ஈனோட பையன் தானு சொல்லிட்டு கோஹான் கிட்ட இருக்கான். ஆமா நான் ஈனோட பையன் தான், ஆனா எங்க அம்மா அளவுக்கு நான் கிடையாதுன்னு சொல்றான். நம்ம சும்மா ட்ரை தான் பண்ண போறோம், அதனால எல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் தயாரான்னு சொல்றான். ஒரு விஷயம் நடக்கும் எனக்கே தெரியாது சொல்லிட்டு இருக்கான். உன்ன ஈனோஜின் கேட்கா எங்க அம்மா ரொம்ப ஃபேமஸான்னு கேட்கான். ஆமாடா 4th கிரேட் நிஞ்சா வரல உங்க அம்மா ஃபேமஸ்டா, உங்க அம்மா செய்யாத ஆட்டமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். சென்சரி ஸ்கில்னாலே உங்க அம்மா தான்டா, அவ மேல எனக்கு ரொம்ப மரியாதையா இருக்கு சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா பூக்கடை தானே வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஈனோஜின். இந்த சென்சரி ஸ்கில்ல வந்து எங்க அம்மா வச்சிருக்க ரொம்ப நல்லதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏத்த விலையே இதாண்டா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு கோகன் நக்கல சிரிக்கான். கடனா பார்த்து இயர்போன்ல இருந்து ஒரு சத்தம் வருது. ஈஸ்ட் சைட்ல சம்பந்தமே இல்லாம ஒரு சக்கரா வந்து எங்களுக்கு தெரியப்படுது, நீங்க யாருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம்ல சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு கோகான் ஈனோஜின் வேகமா போறாங்க. நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வேகமா போறாங்க. அவங்க டே ஒன்னு கோகன் சொல்றான். டே இங்க தாண்டா அந்த இன்ட்ரோட வந்திருப்பான், நீ அவனோட சக்கரா வந்து சென்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஈனோஜின் வந்து ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா அவனுக்கு எப்படி சக்கரா டிடெக்ட் பண்ணனே தெரியல. என்னடாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுக்கு எப்படி பண்ணனே தெரியல, என்னெல்லாமோ பண்றான். இவனுக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா இதுல அந்த அளவுக்கு நான் லெவல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. டைம்ல ஆல்ரெடி முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காலையில சத்தம் வந்துகிட்டு இருக்கு. கோகன் சொல்லிட்டு இருக்கான் கவலைப்படாதே, வெறும் ஆபரேஷனல் டெஸ்ட் தான்டா, இன்னும் நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். பார்த்தா அடுத்து ஒவ்வொரு இடத்தையும் தேடி போறாங்க. அவங்க போய் கண்டுபிடி சொல்றாங்க. பார்த்தா அனல் வேகத்துல வரான். பார்த்து ஜுட்ஸோ போட்டு விடுதான். நான் கண்டுபிடிச்சு சொல்றான். சடனா நிஞ்சாட்டு சூப்பர் பீஸ்கரால ஜுட்ஸோ போட்டு விட்டான். இதை ஏன்டா இறக்கணும்னு சொல்லி கோகன் முடிக்கான். பார்த்தா புலி இறக்கி விட்டு கதவுதெல்லாம் உடச்சிட்டு விடுதான். கண்டுபிடிச்சுன்னு சொல்றான். பார்த்தா கோழியா பறந்துட்டு வருது. டேய் நான் அங்க இல்லடா நான் இங்க இருக்கேன்னு சொல்றான். பார்த்தா பர்ட்டோ இங்க இருந்து ஒளிஞ்சு வந்து நின்னுட்டு இருக்கான். ஒருத்தனை சென்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஈனோஜின். பர்ட்டோவே நக்கலா சிரிக்கேன், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீ ஒண்ணு கூட வந்து லாக் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஓப்பனா சொல்ல போனா எனக்கு சென்ஸ் பண்ணலாம் தெரியாதுன்னு சொல்றான். சொன்னோன்னே மிரண்டுட்டான். ஈனோட பையன் தானு சொல்லிட்டு நீ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் சொன்னதுக்கு நீ மன்னிச்சிரு, ஆனா உன்னோட பெஸ்ட்டை மட்டும் கொடுன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஈனோஜின் அப்படி நடந்து வந்து அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கான். சென்ஸ் பண்றதாண்டா நம்ம வில்லேஜோட ஹைலைட், அதை நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல ஒரு பெஸ்ட் சிஸ்டத்தை உருவாக்குறது வந்து என்னோட
வாழன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஈனோஜின் அவங்க அம்மா பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா அம்மா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஈனோ ஓடி வரட்டே ஈனோஜி நீ எங்கடா போறன்னு சொல்லிட்டு காலையில உள்ள டெஸ்ட் நீ பண்ணி முடிச்சேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ அந்த அளவுக்கு பண்ணலன்னு சொல்லி கேள்விப்பட்டன்னு சொல்றான் ஈனோ. பக்கத்துல வந்துட்டு என்னை மன்னிச்சுன்னு சொல்றாவா. உன்னை புஷ் பண்றதுக்கு என்னை மன்னிச்சுன்னு சொல்லி தட்டி கொடுக்கா. உனக்கு பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆஃப்டர்நூன் எக்ஸாம்லாம் நீ ஒன்னும் அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போறான். அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், நீ அப்புறம் பாக்குறேன் சொல்றாவா. அப்புறம் பார்த்தா ஈனோஜினை கட்டுறாங்க. பார்த்தா தனியா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாய் அவனை பார்க்க வந்திருக்கான். அப்பான்னு சொல்லிட்டு சோகமாகறான். இன்னைக்கு நான் அம்மாவை சோகப்படுத்தினு சொல்லிட்டு இருக்கேன். ஈனோஜின் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மாக்கு வந்து இந்த சென்ஸ் பண்ற மிஷினால ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா, ரொம்ப பெருமை அடைவா. ஏன் தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஏமான கேட்கல அப்படிதானே சொல்லி கேட்கறான். பாதி கரெக்டா. ஆனா இன்னொன்னு என்ன, உங்களோட கிராண்ட் பாக்கு வந்து ரொம்ப வந்து மரியாதை கொடுக்க, அதனாலதான் அப்படி செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் பா கிரேட் வார்ல இறந்தாரு அவரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆமாடா மிஸ்டர் ஈனோச்சி வந்து ஒரு கிரேட் ஷினோபிடா, அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. எல்லாரோட மைண்டையும் வந்து கண் இமைக்கு நேரத்துல கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருப்பாரு அவர்னு சொல்லிட்டு இருக்கான். சாக போறாருன்னு தெரிஞ்சுமே அவர் நிஞ்சாவில இருந்து ஒரு தவறி போகவே இல்லடா. அதான்டா உன்னோட தாத்தான் சொல்லிட்டு இருக்கான். அதை தாண்டா உங்க அம்மாவும் கேரி பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இது வரைக்கும் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கில் அந்த அளவுக்கு சொல்லி தந்தது இல்ல. அம்மா என்ன இப்ப ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜி. அவ வந்து என்ன நினைக்கிறான், நீ என்ன பண்றமோ அதை மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கா, உன்னை வந்து பிரஷர் போடக்கூடாதுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காவா. ஏன்னா அவ அப்பா மாதிரி வாழ நினைக்காடா. அவங்க அப்பா வந்து அவனை நல்லா ஃப்ரீயா விட்டுருந்தாங்க, அதே மாதிரி அவளும் விடுறான்னு சொல்லிட்டு சாய் எங்க இருந்து போறான். நானும் உன்ட்ட என்ன சொல்ல வரணும், உனக்கு என்ன பிடிக்கோ என்ன செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் செய், வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா சாய். அதை கட்டி ஈனோஜின் சந்தோஷப்படுறான். சீனை கட்டுறாங்க. பார்த்தா கோஹனை கட்டுறாங்க. சரி இந்த பையன் வரமாட்டான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா ஈனோஜின் ஒரு வழியா வந்துட்டான். மிஸ்டர் கோஹன் நான் வந்துட்டேன்னு சொல்றான். சரி ரிசப்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, நான் ஆளை கணிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் கெஞ்சிரான். பார்த்தா கோஹன் சொல்லி கொடுக்குறான் அவனுக்கும். இந்த சென்ஸ் பண்ற நிஞ்சுட்ஸ் வந்து எதுக்கு கூட கம்பேர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அமைதியா இருக்கணும், நல்லா போக்கஸா இருக்கணும்னு சொல்றான். அந்த பாயிண்ட்ல வந்து நீ ஒரு சக்கரா போக்கஸ் பண்ணணும், உன்னால கண்டுபிடிக்க முடியும் சொல்றான். சடனா பார்த்தா சுத்தி உள்ளது அப்படி கணிக்க ஆரம்பிக்கான். நம்மளுக்கு வேண்டிய ஒரு 2 பேர் வாராங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவங்களும் வராங்க. நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். கண்டுபிடிச்சிட்டேன், அதனால என்னால க்ளோஸ் ரேஞ்ச் போது கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்கான். டேய் இப்பதானே கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்க, போகப்போ எல்லாம் ஈஸியா பழகிரும் சொல்லிருக்கான் கோஹான். இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சடனா இயர்போன்ல இருந்து ஒரு சத்தம் வருது. செக்டர் ஜில வந்து யாரோ உள்ள நுழைஞ்சிருக்க மாதிரி இருக்கு, யாருன்னு போய் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோ. சரின்னு சொல்லிட்டு கோஹான் இவங்க சொல்லி அனலவத்துல போயிட்டு இருக்காங்க. யாரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அந்த சக்கரா டிடெக்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். அவன் அடே இங்கேயான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தாங்க ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா எல்லாரோட சக்கராவும் டிடெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள தான் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கோஹான். அப்பனா எவனோ ஒருத்தர் அன்ரிஜிஸ்டர் ஆகி சக்கரா வச்சு ஒருத்தர் உள்ள இருக்கான், அவனை தானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்கறான். ஆமான்னு சொல்றான் இவனும். ஆனா ஜுட்ஸோ போட்டு கண்டுபிடிக்கிறான். பார்த்தா யாருமே இருக்க மாதிரி தெரியல. பார்த்தா சடனா ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்க மாதிரி இருக்கு. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். சக்கராவை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். போய் பாக்கா பார்த்தா சிக்கடாய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ ஏன்னு சொல்லி கேட்கறான். ஒரு வழியை நீ கண்டுபிடிச்சன்னு சொல்றான் கோஹானு. இல்ல நான் இவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க வந்து ஓடியோ நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஓடுறத எனக்கு கிடையவே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். ஈனோஜின் உன்னோட ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, நான் சிக்கடாய பாக்கல, நான் இன்னொரு ஆளை வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு ஒர்க்கர் இருந்தாண்டா, அவன் தாண்டா இங்க இருந்து போனா சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். நான் இங்க தான் சென்ஸ் பண்ண, ஆனா இப்ப என்னால சென்ஸ் பண்ண முடியல, இப்ப சக்கரா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். நானும் சென்ஸ் பண்ணடா, யாருமே இங்க இருந்த மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் கோஹான். எனக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின் ஒரு பக்கம். அப்படியா அப்ப நீ ஒரு சக்கரா சென்ஸ் பண்ணா எனக்கு எது தெரிஞ்சிருக்குமா, ஏன் தெரியல சொல்லி கோஹான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் சில நேரம் உனக்கு மிக்ஸ்அப் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி மிக்ஸ்அப் ஆயிருக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சிக்கடாய். சரி கவலைப்படாத நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து அந்த இயர்போன் மூலியமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இருக்க ஆல் டேட்டாவெல்லாம் உங்களால செக் பண்ண முடியுமா சொல்லி கேட்கறான். அவங்க செக் பண்றாங்க. மோக்குமே அராய் அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு தான் இருக்கான், அவன் ஒன்னும் தப்புலாம் கிடையாது சொல்றாங்க. அவங்க பேரியர் விட்டு வெளியே போனான், ஆனா இவ்வளவு அவன் இங்க தான் இருந்திருக்கான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது சொல்றாங்க. அவங்க பார்த்தா சிக்கடாய் பக்கத்துல வந்து ஒரு ஒர்க்கர் வந்து அவன் தான் வந்துட்டு போயிருந்திருக்கான். இல்ல அவனோட சக்கரம் உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். உண்மையிலே டிஃபரெண்டா இருந்துச்சு சொல்றான். அவன் வேற மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு கோஹான். உடனே வந்து சிக்கடாய் சொல்றான், இவன் நான் நம்புறேன், இதை வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் ஈனோஜின் பொய்யே சொன்னதுல கொஞ்சம் நம்புங்கன்னு சொல்றான். டெஸ்ட் தானே, டேட்டா கலெக்ட் பண்ணா கொஞ்சம் நல்லதானு சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்க சொன்னது தப்பு இல்ல, சரி நீங்க போய் தேடுங்கன்னு சொல்றான் கோஹான். நீ சாட்டிஸ்ஃபை ஆகாத செக் பண்ணு சொல்றான். அவன் ஈனோஜின் நன்றி சொல்லிட்டு இருக்கான். பண்ணி முடிச்சு எனக்கு ரிப்போர்ட் மட்டும் பண்ணு சொல்றான். பார்த்தா சிக்கடாய்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ கொஞ்சம் பக்கத்துல தான்டா இருக்கான், அவன்கிட்டயுமே கேட்போம், ஏதாச்சும் ஒரு சக்கரம் அவன் டிடெக்ட் பண்ணாமனா அவனும் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா பர்ட்டோ கூப்பிட்டானுங்க. பர்ட்டோ ஈனோஜின் சிக்கடாயில சேர்ந்துட்டு வாசல்ல போய் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அதுல போய் செக் பண்றாங்க. மோக்குமே யாராயா அவன் தான் இன்னைக்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அவனுக்கு என்னது இன்னைக்கு வரவே இல்லை, இப்ப தானே கன்சர்ன் சைட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க ஈனோஜின். அவனை வெரிஃபை கூட பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஒருத்தன் வரலங்கிறாங்க, ஒரு டீம் வருதுங்கிறாங்க, என்னடா நடக்கும் சொல்லி சிக்கடாய் முடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் சொல்லி ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். மோக்குமே இந்த வில்லேஜ்ல இல்ல, அவன் ஒரு ஃப்ரெண்டு வெட்டிங் கட்டி வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். நான் தான் அவனை போய் ட்ரெயின் ஸ்டேஷன்ல போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றான். அவன் உள்ள இருக்க மோக்குமே யாரா யாடா சொல்லிட்டு முழிக்கிறானே அவனுக்கு. அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றானே அவனுக்கு. வில்லேஜுக்குள்ள சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் இருக்கான், அப்படிதான் சொல்லி ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இதே மாதிரி நான் எங்கேயோ ஒன்னு கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். அவன் வராம வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸ் போட்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாசிபிளே கிடையாடா, ஒருத்தரோட சக்கராவெல்லாம் வந்து அப்படியே மாத்த முடியாடா, ஏன்னா சக்கரா சேஞ்சே பண்ண முடியாது சொல்றான். அவன் பேரியரை ஏமாத்த முடியாது சொல்றான். சக்கரா சேஞ்சா டேய் இதை நான் ஒரு ஆளை பாத்துக்கன்னு சொல்லிட்டு சிக்கடாய். சொன்னா பிங்க புக் எடுத்து காட்டுறான். அவன் டேய் இவன் பேரு எரிஷியோடா, இவன் ஒருத்தனால
அவனால வந்து நம்மளோட சக்கராவை அப்படியே அவன் சக்கரா மாதிரி மாத்திக்கிட முடியும்டா. அதான்டா அவனோட திறமையே சொல்றான். வந்து ரேர் ஜுட்ஸு, அதனால யார் சக்கரானாலும் அப்படி மாத்திக்கிடுவான். அதனால இவன் கூட ஊருக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு மோக்குமே யாராய் மாதிரி இவன் கிட்ட வந்திருப்பான்னு சொல்லிட்டு பாட்ட கிட்டு இருக்கான். டே இவன் ஒரு திருடன்டா, ஊர்ல உள்ள இன்ஃபர்மேஷன் அப்படியே கேதர் பண்ணிட்டு பணத்துக்கு விக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹேண்ட் ஆஃப் ஃபயர் தான் அடுத்தோட டார்கெட்டா இருக்கும். அதனால பிங்கோ புக்ல பேருக்கு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வில்லேஜுக்குள்ள தான் இருப்பான், இவனை கண்டுபிடிச்சா போதும் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஆனா இவன் ஒரே ஒருத்த மாதிரி மாறி இருக்கான், அவனை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம என்னதான் பண்ண சொல்லி ஈனோஜின் கிட்ட இருக்கான். டே ஒன்னும் நம்பிதான்டா நான் இருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சிக்கடாய் எனக்கு சென்ஸ் பண்ற திறமை ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க டே நான் எங்க அம்மா மாதிரிலாம் கடையா சொல்றான். அவன் முதல்ல ட்ரை பண்ணி பாப்போண்டான்னு சொல்லிட்டு தரதரன்னு உள்ள இழுத்துட்டு போறாங்க. அவங்க பார்த்தா ஈனோஜின் பேச ஆரம்பிச்சிட்டான். ஹிரிஷியோ எரிஷியான்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தன் வந்திருக்கான், அவன் நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஈனோஜின் வந்து அதுக்கு அக்செப்ட் கொடுக்குறா, தேடுங்கன்னு சொல்றாவா. ஈனோஜின் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கா. உன்னோட ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாவா. என்ன பத்தில நீ ஒன்னும் யோசிக்காத, உன்னால என்ன பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கூடுன்னு சொல்லிட்டு சடனா போனை கட் பண்றாவா. சடனா பார்த்தா அந்த வாசலுக்கு வராங்க. பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் இருக்கானுங்க, மிரண்டானு அவனுக்கு. டே ஈனோஜின் உன்னோட சென்சிங் திறமையில தான்டா இருக்கு, நீ யாருன்னு காட்ட சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. டே எங்க அம்மா மாதிரிலாம் நான் கிடையாது சொல்றான். உன்னால மட்டும் தான் சக்கரா வந்து டிடெக்ட் பண்ண முடியும், ஒன்னே நாங்க நம்புறோம், உன்னால முடியும்னு சொல்றாங்க. அவனுக்கு சடனா சாய் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. டே உனக்கு ஒரு டைம் வரும், அப்ப நீ என்ன பண்ண நினைக்கிறீ அதை பண்ணு சொல்லிருப்பான் சாய். நான் பண்ணி காட்டுறேன், நான் இதை முடிக்கிறேன்னு சொல்லிருக்கான். சடனா பார்த்தா சூப்பர் பீஸ் கால் ஜுட்ஸு போட்டு விடுதான். இதே ஏன்டா போடுறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அவங்க பார்த்தா நிறைய குருவி இறக்கி விடுதான். அவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கேட்கறானு. அவனுக்கு இந்த சூப்பர் பீஸ் கால்ல ஆல்ரெடி சக்கராவும் இருக்கும், இதையும் என்னோட அம்மாவோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு வந்து நான் கம்பைன் பண்ண போறேன். இந்த பறவை மூலியமா சக்கரா வச்சு கண்டுபிடிச்சு என்னோட ரேஞ்சை நான் வந்து அதிகப்படுத்த போறேன்னு சொல்றான். அவன் அந்த பறவை எந்த தூரம்லாம் போதும் அந்த தூரம்லாம் அவனால டிடெக்ட் பண்ண முடியுது. அவனுக்கு சக்கரா போய்கிட்டே இருக்கு. சடனா பார்த்தா ஒருத்தன் பக்கத்துல போது பார்த்து கண்டுபிடிச்சான். அவன் பார்த்தா அவனை பிடிச்சி அந்த பறவை வச்சு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா அப்படி சாயிரான். பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு உடஞ்சிருச்சு, பணத்தை அப்படிதான் திருட வந்திருக்கான். அவன் டே யோரிஷிரோ எங்கடா தப்பிக்க பார்க்கன்னு சொல்லிட்டு பர்ட்ட வந்து நின்னுகிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா சிக்கடை வந்து ஷேடோ பெரலிசிஸ் ஜுட்ஸு வச்சு லாக் பண்றான். டே இன்னும் லாக் பண்ண சொல்றாங்க. அவங்க பார்த்தா பெரிய நிஞ்சா பீஸ் கிரால் ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணிட்டான். ஜாப் கம்ப்ளீட்னு சொல்றாங்க. அவங்க ஒன்னே பர்சன்ட் மீனோ கட்டுறாங்க. இந்த ஆபரேஷன் டெஸ்ட் தான் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா ஒரு வழியா ஒருத்தன் உள்ள ஓடி இருக்கான், அவனே கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்க. ஈனோஜினோட சென்சிரி ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம, ஏன்னா அவனோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. டே அவனோட ஸ்கில் எல்லாம் பார்க்காத, அவனோட பொதுவான எபிலிட்டியை பாரு, அதை யூஸ் பண்ணி அவனோட சென்சிரி ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்க ஈனோ. இப்போ இவன் பண்றது எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்க ஈனோ ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோஜின் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்குள்ள எவன் வந்து இம்போஸ்டரா உள்ள வரானோ அவனை கண்டுபிடிக்க ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாச்சு, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தண்டா போல நன்றி சொல்லி சொல்லிட்டு இருக்க ஈனோ. நடந்து போயிட்டே இருக்காங்க. அம்மா அந்த பூக்கடை நீங்க மூட போறீங்கன்னு சொல்லி கேட்கறான். ஏன்னு சொல்லிட்டு கேட்கறாவா. ஏன்னா உங்களுக்கு இந்த வேலையை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதை நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காம. டே எனக்கு அந்த ஃபிளவர் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது ரொம்ப பிடிக்கி, நான் ரெண்டே ஒரே நேரத்துல ரன் பண்ணுவேன்னு சொல்றாவா. டே அதனால தானே நீ என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுன்னு சொல்லிட்டேன், உன்னை பத்தி நான் இப்ப கவலைப்பட போறதா சொல்லிட்டு இருக்காவா. என்னோட முயற்சி நான் பண்ணுன்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சரி பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்து see you bye.